ஹலோ சர்ரா நீ நீ இல்லை இல்லை நீ சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னதான் இருந்தாலும் அவர் மாதிரி இசையமைக்க இயலாது. எது ஆமாம் இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன் கொஞ்சம் கேளு. நீ என்னடா கெட்ட வார்த்தை இல்லை பேசுகிற? என்ன என்ன பாட்டு அவர்லாம் அடே இது தாத்தா வாரா ஓடா வாயில கெட்ட வார்த்தை வந்துட்டு போகுது. என்னதான் இருந்தாலும் அவரு மாதிரி வரவே வராதுங்க. தாலாட்டும் என் பாட்டு தாயாகுமே. திருநெல்வேலிய பூர்வீகமா கொண்டவர். பாட்டு ஒண்ணு பாடட்டுமான்னு எங்களுக்கு எல்லாத்துக்குமே புத்துணர்ச்சியை தந்தவர். பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா பால் நிலவ கேட்டு லாலா அப்படின்னு இயக்குனர் விக்ரமன் படம் பார்க்கும் போதெல்லாம் எங்க எஸ்.ஏ. ராஜ்குமார் நீ சொல்லு பூங்காற்றே பாட்டுனாலே இசைஞானி தானே அப்படின்னு எங்க ஊர்ல சொன்னாங்க. ஆனா கல்யாணத்துல இருந்து கருமாதி வரைக்கும் இசைஞானியோட பாட்டோட சேர்த்து எங்க எஸ்.ஏ. ராஜ்குமார் பாட்டும் போனுச்சு. ஒரு பொண்ணை காதலிச்சேன். அவங்கள்ட்ட போயிட்டு என் காதலை சொன்னேன். செருப்பு பிஞ்சு போயிடும், அக்கா தங்கச்சியோட பிறக்கல, இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு நீ திட்டுன்னு திட்டுனுச்சு. என் காதலோடைய கல்யாணத்துக்கே போயிட்டு மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது வாழ்க்கை கூட சொர்க்கமாகுமேனு வாழ்த்திட்டு வந்தேன். அப்போ எங்க கூட இருந்தது எங்க எஸ்.ஏ. ராஜ்குமார் தான். மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும். சாரி, அது சோகம் கூட சுகமாகும். இப்பதான் எங்க ப்ரொடியூசர் சொன்னார், மன்னிச்சிருங்க. மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டிக்கொண்டே இருக்கிறார். எஸ்.ஏ. ராஜ்குமார் ஒரு இசையமைப்பாளர் மட்டும் கிடையாதுங்க, அவர் ஒரு கவிஞர், நல்ல ஒரு பாடகர். ஏ புள்ள கருப்பாய் உள்ள வந்து படுதாய் அப்படிங்கிற பாட்டை அவர் பாடும்போது தனிமையில இருந்து கேட்கும் போது என்னோட பழைய காதலை நினைச்சு கண்ணு தானா கலங்கும். இந்த காலத்திலாம் பாட்டு மாதிரியாங்க வருது அப்படின்னு உனக்கு நீங்க பூமர்னு என்ன சொல்லிடுவீங்க. ஆனா இந்த காலத்து பாட்டை ஒரு தடவைக்கு மேல கேட்கவே முடியாது. ஆனா அந்த காலத்துல ஒரு பாட்டை எத்தனை முறை வேணாலும் கேட்கலாம். துள்ளாத மனம் துள்ளுன்னு ஒரு படம், அதுல வருமே இன்னிசை பாடி வரும், அந்த பாட்டை 3 தடவை அந்த படத்துல இருக்கும். இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை. சூரியவம்சம் திரைப்படம் தெரியுமா? அதுல கூட ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ அந்த பாட்டும் அந்த படத்துல 3 தடவைக்கு மேல இருக்கும். பூவே உனக்காக, துள்ளாத மனமும் துள்ளும், அவள் வருவாள், வானத்தை போல, பிரியாத வர வேண்டும், பிரியமான தோழி, இப்படின்னு பல படங்கள்ல சொல்லிக்கிட்டே போகலாம். வசீகரா மறக்க முடியுமா? என்றால் வெறும் பேச்சு அல்ல, மீனாட்சி சுந்தரேசா. குடும்பங்கள் கொண்டாடும் திரைப்படங்கள் அப்படின்னு இப்ப எல்லாருமே சொல்றாங்க. ஆனா ஒரு காலத்துல குடும்பங்கள் கொண்டாடிய ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னா அது எஸ்.ஏ. ராஜ்குமார் மட்டும்தான். ஹலோ அடே, நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு அனிருத், யுவன் சங்கர் ராஜா பெரிய இசையமைப்பாளர் இருக்கலாம், ஆனா எங்களுக்கு எஸ்.ஏ. ராஜ்குமார் தான். ஆனா எனக்கு சின்னதா ஒரு கவலைங்க. ஏன்னா அனிருத்ல இருந்து வித்யாசாகர் வரைக்கும் எல்லாருமே நேரடி இசை நிகழ்ச்சி செய்யறாங்க. ஆனா நம்ம எஸ்.ஏ. ராஜ்குமார் செய்ய மாட்டேங்கிறாரு. மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம எஸ்.ஏ. ராஜ்குமார் இலங்கையில ஏன் நேரடி இசை நிகழ்ச்சி செய்யக்கூடாது அப்படின்னு தோணும். ரசிகர்கள் நாங்க எல்லாரும் ஓடோடி வரத்துக்கு தயாரா இருக்கோம். சரி, ஏன் திடீர்னு எஸ்.ஏ. ராஜ்குமாரை வச்சு ஒரு வீடியோ செய்யணும்? ரொம்ப காலமா ஆசை. சின்ன வயசுல ஸ்கூல் போறதுல இருந்து அவரோட பாட்டுகளை நம்ம கேட்டு வளர்ந்தோம். அதனால நீ நார்மலாவே பேசு. ஓ பட்டி தரேன். சரி, நன்றி, வணக்கம்.